நான் உங்க அருண். இறந்து போனதா போலீசால அறிவிக்கப்பட்டவரு உயிர் பிழைச்சிருக்காரு. தான் செத்து பிழைச்சதுக்கு காரணம் ஒரு மகான்னு அவர் சொல்றாரு. அப்படி ஒரு நம்ப முடியாத அதிசயத்தை தேடித்தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். செத்து பிழைத்தேன், சித்தர் வந்து காப்பாத்தினார். லாரி ஏறும்போது பகவான் வந்து அந்த தலையவே தூக்குனார். சூட்சம ரூபத்தில் வந்து போகும் ராமானந்தர். நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் ஏராளமான சித்தர்களை பத்தியும் வாழும் மகான்களை பத்தியும் நிறைய எபிசோட்ஸ் வந்திருக்கு. வெளி உலகத்துக்கு தெரியாம மறைந்திருக்கிற மகான்களோட மகிமைய நம்மோட நிகழ்ச்சி மூலமா நிறைய பேருக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற ராமானந்த சித்தரை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுல உண்மையிலேயே 3வது கண் டீம் பெருமைப்படுது. நான் இப்போ விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருக்கேன். இதுதான் ராமானந்த சுவாமியோட ஜீவ சமாதி. பிரச்சனையோட தன்னை தேடி வரவங்களோட கனவுல அவங்களுக்கு வரப்போற ஆபத்து முன்கூட்டியே ராமானந்த சுவாமி உணர்த்தி இருக்காரு. அதோட ஆபத்தான தருணங்கள்ல இவரே சூட்சம ரூபத்துல போய் தன்னோட பக்தர்களை காப்பாத்தி இருக்காரு. இப்படி ஏராளமான சம்பவங்கள் இவரை வந்து வணங்கிட்டு போறவங்களுக்கு நடந்திருக்கு. இவரோட பேரு சூரியகுமார். இப்ப இந்த ஜீவசமாதிய நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிற நிர்வாகி. கடந்த 11 வருஷமா இந்த ஜீவசமாதிக்கு வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. சூரியகுமார் ராமானந்த சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு வந்து அடிக்கடி தியானத்துல இருந்திருக்காரு. அப்போ இவருக்குள்ள ராமானந்த சுவாமிகள் இறங்கி இருக்காரு. அதன் மூலமா அருள்வாக்கு சொல்ற சக்தி இவருக்கு கிடைச்சிருக்கு. 40 நாள் எச்சரிக்கையாக இருந்தவங்கள சொல்லப்பா. 5 மக ருத்ராட்சியை ஒன்றை கழுத்தில் போட்டுக்கொள்ள சொல்லப்பா. உடனடியாக போட்டுக்கொள்ள சொல். அவன் இருக்கும் இடத்திலே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கின்றதப்பா, வாங்கி எடுத்து போட்டுக்கொள்ள சொல். அவங்க வைக்கிற வேண்டுகோள் ஆத்மார்த்தமாக வைக்கிறாங்க அப்படின்னா அவசரமா அந்த மாதிரி வேண்டாம்ப்பா அவனுக்கு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம இருக்கிற போது அவங்க சிலது காட்சியா காமிப்பாரு, சிலது இந்த மாதிரி கேட்கறான் சொல்லும் பாரு. சத்தமாவே கேட்கும். ஆமா, நமக்கு கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்காது. சில இதை சொல்லுவான், சில இதை சொல்லி நீ அதை அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, இதுக்கு இதை மட்டும் சொல்லு அப்படின்பா. தொடக்கத்துல இவரு டீ கடை உட்பட பல தொழில் செய்திருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி தொடர்ந்து இவருக்கு ஒரு கனவு வந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த கனவுல பீடத்துக்கு மேல ஒரு லிங்கம் இருந்திருக்கு. ஏன் இந்த மாதிரியான கனவு திடீர்னு நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு குழம்பி இருக்காரு சூரியகுமார். இதுக்கு பின்னால ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு கனவுல வந்த லிங்கம் எந்த கோயில்ல இருக்குன்னு தேட தொடங்கி இருக்காரு. கடைசியா இங்க இருக்கிற ராமானந்த சுவாமிகளோட ஜீவசமாதியில அதே போல லிங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. முதல் முறையா இந்த ஜீவசமாதிக்குள்ள நுழைஞ்சதும் இவரோட மனசு ஏதோ ஒரு நெருக்கத்தை உணர்ந்திருக்கு. அதுல இருந்து தொடர்ந்து இங்கேயே இருக்காரு சூரியகுமார். ஒரு 17 வருஷமா தொடர்ந்து ஒரு பீடமும் லிங்கமும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அது என்னன்னு நம்மளால அதை எங்க இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்படியே சொல்லிக்கிட்டோமே அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டும் நம்ம கூட வருவார், செய்வார், வைப்பார். அப்போ அவர் தான் ஒரு நாள், இல்லை நம்ம இவ்வளோ தூரம் போயிருக்க வச்சுருக்கோம், வெள்ளக்கரை ரோட்டில் இந்த மாதிரி ஒன்று இருக்கு, அதான பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்கே கூப்பிட்டு வந்தார். இங்கே கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே நமக்கு ஒரு விதமான உடம்புல ஒரு மாறுதல். அப்போ அந்த மாறுதல் வரும்போது நமக்கு சரி அவனுக்கு ஒரு 48 நாள் அபிஷேகம் பண்ணி பூஜை வச்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சு. இன்னைக்கு ராமானந்த சுவாமிகளோட குரு பூஜை. அதுக்கான ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் தவ வாழ்க்கை, இன்னொரு பக்கம் மூலிகைகள்னு தான் வாழ்ந்த காலம் வரைக்கும் மக்களுக்கு நன்மை செய்துகிட்டு இருந்திருக்காரு ராமானந்த சுவாமிகள். அதனோட விளைவுதான் அவர் சமாதியான பிறகும் இப்பவும் இந்த இடத்துக்கு பிரச்சனையோட வரவங்களுக்கு தீர்வு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க பேரு கௌரி. கோவில்பட்டி எட்டையாபுரத்தை சேர்ந்தவங்க.
2006ல இருந்து இந்த ஜீவசமாதிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நடக்கவிருந்திருக்கு. வழக்கம் போல அருள்வாக்கு சொல்ற நாள்ல கௌரி சூரியகுமார் கிட்ட வாக்கு கேட்டிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணி இடத்துல சில ஓது கொண்டிருக்கின்றதாய் அதை முதல் சரி செய்ய சொல். அந்த இடத்துல ஒரு வழி இருந்து கொண்டே இருக்கிறது. வழி இருக்கின்றதில் சொன்னார்களா இல்லையா? வழி இருக்கின்றது அழுது கொண்டு இருக்கையில் சுமார் 7 நாட்கள் முன்பு பகவான் வந்து கொண்டதை சொல்லவில்லையா? உயிராபத்து ஏற்படக்கூடிய விபத்து நடக்கவிருக்கு, ஜாக்கிரதையா இருக்கும்படி எச்சரித்திருக்காரு. அத பெருசா எடுத்துக்காத கௌரி வேலைகள்ல மும்மரமா இருந்திருக்காங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமா மொட்டை மாடியில நின்னுகிட்டு இருந்தவங்க தலை சுத்தி கீழே விழுந்திருக்காங்க. அப்போ தலை தரையில மோதுற சமயத்துல ஐயான்னு ராமானந்த சுவாமிகளை கூப்பிட்டிருக்காங்க. திடீர்னு ஒரு கை அவங்கள தாங்கி பிடிச்சிருக்கு. நடக்கவிருந்த பெரிய ஆபத்துல இருந்து கௌரியோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டேன். மாடியிலிருந்து விழும்போது ஐயா அப்படின்னு சொல்லி தான் விழுந்தேன். ஆனா யாரோ தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் எல்லாம் பார்த்துக்க எனக்கு ரொம்ப முடியும். அந்த மூஞ்செல்லாம் ரொம்ப அடி, பல்லுகளில எல்லாம் இதாயிருச்சு. வீட்டுல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. நாளை கழிச்சு ஃபங்க்ஷன் வச்சிருக்க சண்டல் இப்படி விழுந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே நம்பிக்கை, ஐயா எப்படி வந்து நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு. அப்புறமேட்டு தங்கச்சி இங்க வந்து சுவாமிகிட்ட அழுதுருக்கிறா, இப்படி எங்க அக்கா கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் சொல்ல, சுவாமி வந்து விபூதி தான் கொடுத்தாங்க. விபூதி வாங்கிட்டு வந்து எனக்கு வச்சுக்கிட்டா. கரெக்டா 2 நாள்ல எந்திரிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி எந்திரிச்சு நான் வாட்டிக்கு நல்லா ரிலாக்ஸா உட்காந்து ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு. எல்லாமே பகவான் தான் எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கு இப்ப வரைக்கும் எல்லாம் பகவான் அருளால தான் நடந்துகிட்டு இருக்கிறது. ராமானந்த சுவாமிகளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மனம் உருகி இங்க வேண்டும் போது அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்க இவரே நேர்ல போவாரு. இல்லனா மத்தவங்களோட கனவுல சொல்லி அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு. இதுக்கு உதாரணமா நிறைய விஷயங்களை சொல்லலாம். இவங்களோட பேரு முத்துலட்சுமி. 7 வருஷமா இந்த ஜீவசமாதிக்கு வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையே ராமானந்த சுவாமிகள் புரட்டி போட்டிருக்காரு. பெண்ணோட திருமணத்துக்கு 2 நாள் இருக்கும்போது திருமண செலவுக்காக ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்காங்க. கடைசி நேரத்துல பணம் தரேன்னு சொன்னவங்க கிட்ட இருந்து பணம் கிடைக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிருக்காங்க முத்துலட்சுமி. உடனே ராமானந்த சுவாமிகளை வேண்டி இருக்காங்க. திடீர்னு யாரோ வந்து இவங்க பெண்ணோட திருமணத்தை முன்ன நின்னு நடத்தி கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லோருடைய கனவுலையும் ராமானந்த சுவாமிகள் திருமணத்தை நடத்தி தரும்படி சொல்லியிருக்காரு. இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது முத்துலட்சுமியால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பேசிக்கிட்டு இருந்தாங்க முத்துலட்சுமி. 2 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. நான் இங்க எல்லாத்திட்டையும் நான் சொல்ல பகவான்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த காந்திமதி இவங்களாம் எனக்கு அப்ப பழக்கம் கிடையாது. யாருமே பழக்கம் இல்லை. இங்க வர்றவங்கள இவர்கிட்ட தான் வேண்டியிருந்தேன், பகவானே நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஆதரவு நீங்க மட்டும்தானே அப்படின்னு மட்டும்தான். எனக்கு வேணும்னு கூட நான் கேட்கல, இன்னைக்கு வரைக்கும் இவரை கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரு நீங்க எனக்கே நம்ப முடியலன்னா பாத்துக்கோங்க. இவங்க எல்லாரும் கனவுலையும் போய் அவங்க ஆதரவு இல்லாத ஒரு பொண்ணு நம்ம இடத்துல வந்திருக்கிறா, அத கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும்னு இவராவே போய் சொல்லி அவங்க எல்லாரும், எனக்கே தெரியாது, நானே அடுத்தவங்க மாதிரி இன்னும் என் கல்யாணம் இந்த கல்யாணத்துல ஒரு வேலை கூட நான் செய்யலை. எங்க சொந்தக்காரங்க கூட அன்னைக்கு வந்திருந்து ஒரு வேலையும் செய்யலை. அவ்வளவு வேலையும் அவங்கள வாழ மாற இப்படி நடக்கும்னு கூட நான் நினைக்கல. எல்லாருமே சேர்ந்து அந்த கல்யாணத்தை நடத்திட்டு மறுநாள் நம்ம இவங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பகவானை கவலைப்படாதீங்க, எங்க எல்லாரையும் பகவான் உங்க கல்யாணத்தை நடத்திக்க சொல்லியிருக்காரு. உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க யாருக்கு காசு தர வேண்டாம், இந்த மொய் காசை நீங்கள் அந்த மொயில இருக்கிற பேர்ல எனக்கு யாருன்னே தெரியாது. இப்ப நினைச்சால என்னால தாங்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து பகவான் எனக்கு காப்பாத்தி கொடுத்தாரு. கன்னத்துல மட்டும் யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா டப்புன்னு முழிச்சோன்னே அந்த நேரம் யார் கையும் இல்லை கன்னத்துல. அப்போது யாரா இருக்கும்? இந்த தாத்தா தான் இருப்பாரு. யாருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையா, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருக்கேன். இங்கதான் ராமானந்த சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்கு. இன்னைக்கும் ஆபத்துல இருக்கக்கூடிய தன்னோட பக்தர்களை
சூட்சம ரூபத்துல வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ராமானந்த சுவாமிகளை பத்தி ஏராளமான சுவாரஸ்ய தகவல்கள் சொல்லப்படுது. இவங்களோட பேரு காந்திமதி. இதே ஊரை சேர்ந்தவங்க. கடந்த 10 வருஷங்களா இந்த ராமானந்த சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு தொடர்ந்து ஒரு கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த கனவுல யாரையோ ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போயிருக்காங்க. ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்கிறது யாருன்னு இவங்களுக்கு தெளிவா தெரியல. காரணம் தெரியாம தொடர்ந்து கொஞ்ச நாளா இந்த கனவு அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு. யாருக்கும் மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு மட்டும் இவங்களோட உள் மனசு சொல்லியிருக்கு. யாருக்கு அந்த ஆபத்துங்கிறது மட்டும் இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. பதட்டத்தோட இங்க வந்து வேண்டியிருக்காங்க. 10 நாளைக்கு முன்னாடியே பகவான் வந்து கண்ணுக்கு காட்டிக்கிட்டே இருந்தாரு. அப்ப வந்து இங்கேயே தான் வந்து தியானம் பண்ணி அழுதுகிட்டே இருப்பேன். இப்படி தெரியுது ஐயா, நீங்க தான் காத்து கொடுக்கணும். அவன் இருக்கிறது மெட்ராஸ்ல, நாங்க இருக்கிறது இங்க, என்னன்னு தெரியாது, போன் நம்பரும் கிடையாது அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். இவரோட பேரு சாத்தூரப்பன், காந்திமதியோட மகன். வீட்டுல சண்டை போட்டுட்டு சென்னையில கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்காரு. 2012ஆம் வருஷம் மதிய நேரம் சென்னையோட பரபரப்பான ரோட்ல சாத்தூரப்பன் அவரோட நண்பர்களோட விளையாடிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. நண்பர்கள் முன்னாடி போக இவர் மட்டும் பின்னாடி மெதுவா நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. ரோட்ல வண்டிகள் ஸ்பீடா போயிட்டு இருந்திருக்கு. எதிர்பார்க்காத சமயத்துல சாத்தூரப்பன் கால் இடறி திடீர்னு ரோட்ல விழுந்திருக்காரு. முன்னாடி போய்கிட்டு இருக்கிற இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இதை கவனிக்கல. கீழே விழுந்து கிடக்கிற சாத்தூரப்பன் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு அலர்ட் ஆகுறதுக்குள்ள ரோட்ல வேகமா ஒரு டிப்பர் லாரி இவரை நோக்கி வந்திருக்கு. கீழே விழுந்து கிடக்கிற சாத்தூரப்பன் லாரி தன் மேல ஏற போகுதுன்னு தெரிஞ்சதும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காரு. வீட்டுல சண்டை விட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தச்சையில பயலோட லாண்டு போகும்போது அந்த திண்டு தட்டி விழுந்துட்டேன். விழுந்த உடனே மண்டையில ஒரு அடி விழுந்துச்சு. விழுந்த உடனே அப்படியே கிறக்க வந்துச்சு. கிறக்க வந்தோடனே வண்டி வந்தோடனே பார்த்தேன், எந்திரிக்க முடியல. ஒரு நொடிக்கும் குறைவான நேரம்தான் எங்கிருந்தோ வந்த ஒரு கை லாரியோட டயர் ஏற இருந்த சாத்தூரப்பனோட தலைய பிடிச்சு தூக்கி விட்டுருக்கு. ஆனா இன்னும் என் பையன்கிட்ட இப்ப கேட்டாலும் கூட சொல்லுவான் அந்த வார்த்தை. அப்படியே தலையை தூக்குன மாதிரியே இருந்தது, கை வச்சு. அந்த இல்லைன்னா அந்த தலை அம்பிட்டு அன்னைக்கே இருந்த எம்ப்ளாய் தான் இருந்தது. அப்புறம் கையில இந்த வலது கையில தான் இதுல இருந்து தோல் மாத்திரம் தான் இதாயிருக்குது. இந்த இழுப்பறியில சாத்தூரப்பனோட கையில அடிபட்டிருக்கு. அடிப்பட்ட கையோட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து சுய நினைவு திரும்பியதும் தான் சாத்தூரப்பன் லாரியோட டயர் ஏறி உயிர் போக இருந்த தன்னை அந்த சமயத்துல தூக்கி விட்ட கை யாரோடதுன்னு யோசிக்க தொடங்கி இருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கு. அவர்தான் ராமானந்த சுவாமிகள். விழுந்தோடனே வண்டி ஏற வந்துச்சு. லாரி நேரம் டிப்பர் வந்துச்சு. வந்த நேரம் நான் ஒண்ணுமே செய்யாம எந்திரிக்கும் போனேன். அதுக்குள்ளே வண்டி வந்துருச்சு. வந்தோடனே என்னை அப்படியே தலையை பிடிச்சி யாரோ தூக்கி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. தலையில ஏற வந்தது வண்டி. வண்டி வந்தோடனே தலையை தூக்கி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. உடம்பு அசைக்க முடியல. அந்த கையில மட்டும் அப்படியே இப்படி வலிச்சிட்டு போயிருச்சு. வலிச்சிட்டு போனா அவ்வளவு வலிக்குது. ஆனா உடம்பு அசையல, தலையும் அசையல. யாரோ பிடிச்சிக்கிட்ட மாதிரியே இருந்துச்சு. கையோட போட்டு வந்தது, கையோட போட்டுன்ற மாதிரி. கையில மட்டும் தலை அடிச்சிருக்கும். இல்லைன்னா முதலே விட்டு இருந்தா மாட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வலிக்குன்னு சொன்ன பிறகு தலையை அசைச்சிருந்தா அந்த டயர்ல தட்டி, அதாவது இந்த போல்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் அடிச்சிருக்கும். ஆனா யாரும் கடைசி வரைக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏறி இறங்குற வரைக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. எந்திரிச்சிட்டேன். உடனே கையை பிடிச்சி நிக்க ஏறி முடிச்சோன்னு எந்திரிச்சு நின்றுட்டேன் நானுமே. ஆனா கூட யாருமே இல்ல. கூட யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருந்தேன். காந்திமதி இந்த ஜீவசமாதிக்கு வரும்போது அவங்கள கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறதோட சரி. மத்தபடி இவரு இந்த ஜீவசமாதிக்குள்ள வந்ததே கிடையாது. ஆனா இந்த விபத்து நடந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் முதல்ல சாத்தூரப்பன் இங்கதான் வந்து வணங்கி இருக்காரு. நீங்க இந்த சித்தர் கோயிலுக்கு எவ்வளவு நல்லா வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3-4 வருஷமா. இந்த ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான். அம்மா நம்ம வந்து அம்மா முந்தில இருந்து வருவாங்க. அப்ப உங்களுக்கான நம்பிக்கை எல்லாம் பெருசா இல்லையா? நம்பிக்கைலாம் இல்ல. வருவேன், இறக்கிட்டு அவட்டுக்கு போயிருவேன். வந்து அவ்வளவு விரும்பினதுலாம் இல்ல. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் யாரோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னீங்களா? பட் அதுக்கப்புறம் எப்படி இங்க உங்களுக்கு வரணும்னு தோணுச்சு? அப்படி நானாவே ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டேன். வாரத்துல 3-4 நாள் வந்துருவேன். இப்போ பிசினஸ் செய்துகிட்டு இருக்கிற சாத்தூரப்பன் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ராமானந்த சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு வர தொடங்கி இருக்காரு. அதுல இருந்து இவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே இவருக்குள்ள ராமானந்த சுவாமிகள் வந்து உணர்த்திடுறாராம். இதுக்கு உதாரணமா ஒரு சம்பவத்தை சொல்ல தொடங்கினாரு சாத்தூரப்பன். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு அவசர வேலையா பேங்குக்கு போக வண்டியில போயிருக்காரு.
வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வண்டியில போக வேணாம்னு இவருக்குள்ள ஒரு குரல் சொல்லி இருக்கு. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அர்ஜென்ட்டா போகணும்ங்கறதால தவிர்க்க முடியாம வண்டியில போயிருக்காரு. அன்னைக்கு வண்டி எடுக்கும் போதே பகவான் சொல்லியிருக்காரு அவன்கிட்ட, இன்னைக்கு வண்டி எடுக்க வேண்டாம்னு ஒரு உணர்வு கொடுத்துருக்காரு. அது மாரி அவன் 2 வீலர் எடுத்துட்டு பேங்க்கு போயிட்டு பல்க்கு போய் ரூபா கட்டிட்டு வந்துடும்போது தாத்தா ரோட்ல குறுக்க வந்துட்டாருங்கவும் அந்நேரம் இவன் பிரேக் போட்டிருக்கான். பிரேக் போடவும் மெயின் வயருக்கு மேல போயிட்டு வந்திருக்கு. பிள்ளை அவ்வளோ கரண்ட் வயர்லாம் தாண்டி போயிட்டு கீழே வந்து விழுந்துருச்சு. ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு தாத்தா குறுக்க வந்திருக்காரு. சுதாரிச்சு வண்டியை திருப்பி இருக்காரு. வண்டியோட பம்பர் ரோட்ல இருந்த திண்டுல பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்காரு சாத்தூரப்பன். சுய நினைவை இழந்த சாத்தூரப்பனுக்கு கொஞ்ச நேரத்திலேயே உயிர் பிரிஞ்சிருக்கு. வேற உடம்புல எங்கேயுமே அடிக்கிறாது. மூஞ்சி மட்டும் தான் முதல்ல கீழே அடிச்சிச்சு. மூஞ்சி மட்டும் அடிச்சு இங்க இந்த தோல் மட்டும் தான் அடிச்சு உதடே 2 பிறந்துருச்சு. உடனே உயிர் இல்ல ஒண்ணும் இல்ல. எஸ்ஏ இருந்துட்டு அப்பாவுக்கு போன் அடிச்சிட்டாரு. அங்க டிராபிக் எஸ்ஏ இருப்பாங்க. போன் அடிச்சாரு, உங்க பையன் இப்படி ஸ்பாட்ல காலி அப்படி இப்படின்ட்டாங்க. அங்க இருந்த எல்லாரும் இவர் இறந்துட்டாருன்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அங்க இருந்த அவரை ஆட்டோவில தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்பதான் அந்த அதிசயம் நடந்திருக்கு. முன்ன ஆக்சிடென்ட் ஆன சமயத்துல இவரை காப்பாத்தின அதே கை இந்த முறை இவரோட கண்ணத்தை தட்டி எழுப்பி இருக்கு. உயிர் பிரிந்த நிலையில இருந்த சாத்தூர் அப்பனுக்கு திரும்பவும் உயிர் கிடைச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்த சாத்தூர் அப்பனுக்கு இந்த முறை தனக்கு உயிரை கொடுத்த அந்த கை ராமானந்த சுவாமிகளோடதுதான்னு எந்த சந்தேகமும் இல்லாம நம்புறாரு. ஆட்டோல உட்கார வச்சாங்க. அதானே தட்டி யாரோ எழுப்புன மாதிரியே இருந்துச்சு. பசங்க 3 பேர் இருந்தாங்க. ஆனா 3 பேரும் குளுக்க தான் செய்றாங்க. கண்ணத்துல யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சு. கண் அப்படியே முழிச்சேன். ஆனா உங்களை யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சதா இருந்தாங்களா? பிடிச்சி உழுப்புனாங்க. எந்திரா உழுப்புனாங்க. கண்ணத்துல மட்டும் யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா டப்புன்னு முழிச்சோன்னே அந்த நேரம் யார் கையும் இல்ல கண்ணத்துல. அப்போது யாரா இருக்கும்? இந்த தாத்தா தான் இருப்பாரு. இவங்க தான் இந்த ராமானந்த சுவாமி இல்லையா? அது வீட்டுல எப்பயுமே அதான் சொல்லுவேன். எது நடந்தாலும் சரி தாத்தா வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லுவேன். யாருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையா, எனக்கு நம்பிக்கை. தர்மராஜ் கேட்டுக்கோ, ராஜேஸ்வரி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி இந்த மடாதிபதி சொன்னார். சாமி தான் வந்து பேசுறாரு, அங்கே வேற ஒன்றும் இல்லை, சாமியை மன்னிச்சுங்க சாமி, நீங்கள் தான் பேசுகிறாங்களா சந்தேகமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அது உணர்த்ததான் நான் கூப்பிட்டு கேட்பேன், மற்றபடி எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருக்கேன். ராமானந்த சுவாமிகள் வாழும்போது நிறைய பேரோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் ஜீவசமாதி ஆன பிறகும் இப்போ இங்க வரவங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சூரியகுமார் சொல்ற அருள்வாக்கு இந்த பகுதியில ரொம்பவே பிரபலமா பேசப்படுது. ராமானந்த சுவாமிகள் இவர் மேல வந்து சொல்ற அருள்வாக்கு 100% துல்லியமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இத நிரூபிக்கிற விதமா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ ராமானந்த சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்கிற இந்த இடம் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரா மடத்தை சேர்ந்தது. அங்க இருந்த மடாதிபதி ராமானந்த சுவாமிகள் உயிரோட இருக்கும்போது இங்க வந்து அவர் சந்திச்சு பேசியிருக்காரு. அவங்களுக்குள்ள ஆன்மீக பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. சூரியகுமார் மேல ராமானந்த சுவாமிகள் தான் வந்து அருள்வாக்கு சொல்றாரான்னு டெஸ்ட் பண்ண நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரா மடத்தை சேர்ந்த மடாதிபதி பிரம்மானந்த ஸ்ரீ இங்க வந்து வாக்கு கேட்டிருக்காரு. ராமானந்தர் உயிரோட இருக்கும்போது பிரம்மானந்த ஸ்ரீக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை சூரியகுமார் அருள்வாக்குல சொல்லியிருக்காரு. அதை கேட்டு அதிர்ந்து போன பிரம்மானந்த ஸ்ரீ இவரோட உடம்புல ராமானந்த சுவாமிகள் தான் வந்து அருள்வாக்கு சொல்றாருன்னு உறுதி செஞ்சிருக்காரு. தியானத்துல உட்கார்ந்து பகவான் ஒரு 1.5 நிமிஷத்துல வந்துட்டாரு. என்னப்பா சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஐயா சாமி, நான் எப்படி சந்தேகப்படுவேன் சாமி, இருக்கிறவங்களுக்கு நான் உணர்த்தணும்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இந்த மாதிரி 7 வருஷம் இவன் கூட இருந்தேன்ல, அந்த நெரூர் கோயிலோட வடக்கு வாசல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த படியில உட்காந்து பேசணும்ல, அந்நேரம் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தேன்ல,
இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல சொல்லணுமா அதை அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் சாமி நீங்கள் சொல்லி கொடுத்தாங்க சாமி, இப்போ நீங்கள் தான் சாமி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தர்மராஜ் கேட்டுக்கோ, ராஜேஸ்வரி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி இந்த மடாதிபதி சொன்னார். சாமி தான் வந்து பேசுகிறாரு, அங்கே வேற ஒன்றும் இல்லை, சாமியை மன்னிச்சுங்க சாமி, நீங்கள் தான் பேசுகிறாங்களா சந்தேகமாக இருந்துச்சு அவங்களுக்கு, அதை உணர்த்ததான் நான் கூப்பிட்டு கேட்டேன், மற்றபடி எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. சூரியகுமார் ராமானந்த சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு பூஜைகள் செஞ்சு முடிச்ச பிறகு குறி சொல்ல ரெடி ஆகுறாரு. கண்களை மூடி தியானத்துல இருக்கிறது போல உட்கார்ந்து வந்திருக்கிறவங்களோட பிரச்சனைகளை சொல்லி கூப்பிடுறாரு. எதிரில உட்கார்ந்து இருக்கிறவங்க யாருன்னு கூட இவர் கண்களை திறந்து பாக்கறது இல்ல. அமைதியா உட்கார்ந்து ஒருவித தியான நிலையில அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. திருமணத்தை பற்றி ஏனப்பா கவலை, சந்தோஷமா இருக்கணும். ஏற்கனவே கூறியிருக்கின்றாரப்பா அவனுக்கு திருமணமும் உண்டு, அந்த குழந்தைகளும் உண்டு என்று. சொல்கிறேனப்பா அதை பற்றி வருத்தம். இங்க வந்து சூரியகுமார் கிட்ட அருள்வாக்கு கேட்டு பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவரோட பேரு ராஜசேகரன். கடந்த 8 வருஷமா இந்த ஜீவசமாதிக்கு வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. இவரோட வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளுக்கு இங்க வந்து வாக்கு கேட்கறத வழக்கமா வச்சிருக்காரு. எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் உடனே இவரு ராமானந்தரோட ஜீவசமாதிக்கு வந்து முறையிடுறத வழக்கமா வச்சிருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னால இவரோட மனைவி சுப்புலட்சுமி கர்ப்பப்பை கட்டியால கடுமையா அவதிப்பட்டிருக்காங்க. அத சரி செய்ய டாக்டர்ஸ் ஆபரேஷன் செய்ய சொல்லியிருக்காங்க. இது கேள்விப்பட்டதும் சுப்புலட்சுமி ஆபரேஷனுக்கு பயந்து மறுத்திருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்ச ராஜசேகரன் இங்க வந்து சூரியகுமார சந்திச்சு பிரச்சனைய சொல்லியிருக்காரு. அவரும் இவருக்கு சில வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுத்து அதை செய்ய சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து செய்துகிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே சுப்புலட்சுமிக்கு இருந்த கர்ப்பப்பை கட்டி கரைய தொடங்கி இருக்கு. இவங்களை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் இது எப்படி நடந்ததுன்னு தெரியாம ஆச்சரியப்பட்டிருக்காங்க. 48 நாள் வீட்டுல பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு போடுங்க, ஒரு நல்ல வழி கிடைக்கும். படிப்படியா கட்டிகள் குறைஞ்சிக்கிட்டே வந்து அந்த வழி இப்போது சுத்தமாக இல்லை. ராமானந்த சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அவர் பலவிதமான அற்புதங்களை செய்திருக்காரு. மனசார வேண்டி வணங்கினவங்கள என்னைக்கும் அவரு கைவிட்டதில்ல. ஆபத்து நேரங்கள்ல எப்படியாவது தன்னை நம்புறவங்கள சூட்சம ரூபத்துல வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ராமானந்த சுவாமிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் தரக்கூடியதா இருந்தது. ராமானந்த சுவாமிகளை வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்புன. இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். கத்தியுடன் அருண் மீது பாய்ந்த மாந்திரீகவாதி, மசான கருப்பு சுடுகாட்டு பூஜையில் விபரீதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கரிய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.